அனுர அரசாங்கத்திடம் ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள கோரிக்கை. எதிரணிகள் ஒன்றித்தாலும் எம்மை வீழ்த்தவே முடியாது, ஜனாதிபதி சூளுரை. வடக்கு மக்களின் எதிர்பார்ப்பை நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம், ஜனாதிபதி உறுதி. வேலை கிடைக்காததால் யாழ் இளைஞன் செய்த விபரீத காரியம். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். வேலையற்ற பட்டதாரிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. அரிசி இறக்குமதியில் பாரிய மோசடி, முன்னாள் அமைச்சர் பகிரங்கம். எதிரணிகள் ஒன்றித்தாலும் எம்மை வீழ்த்தவே முடியாது, எமது பயணத்துக்கு மக்கள் ஆசீர்வாதம் உள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் பணம் வீணடிக்கப்படுவதை தடுத்து புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்த முற்படுவது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார். குருநாகலையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அரச வதிவிடத்தை கையளித்துவிட்டார். அதற்கு அவருக்கு நன்றி. கோட்டாபய ராஜபக்ஷ, கேமா பிரேமதாஸ் ஆகியோரும் வதிவிடத்தை ஒப்படைத்துவிட்டனர். ஆனால் மூவர் மாத்திரம் கையளிக்க மறுக்கின்றனர். பணம் இல்லாமல் இல்லை, ஆனால் அதிகாரத்தையும் சுகபோகத்தையும் கைவிட அவர்கள் தயாரில்லை. மக்கள் பணத்தை வீணடித்தேனும் வாழ நினைக்கின்றனர். இதற்கு இடமளிக்க முடியாது. இந்த கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டும். அதனை நாம் செய்யும் போது அரசியல் பழிவாங்கல் என்கின்றனர். ஜனாதிபதி பதவி வகித்த ஒருவர் தனது மாத சம்பளத்தை கூட வங்கியில் இருந்து பெற மறுத்துள்ளார். கடைசியில் அவரின் பிரத்யேக செயலாளர் அந்த பணத்துக்கு வேட்டு வைத்து விட்டார். அப்படியானால் இவர்களிடம் பணம் இல்லையா? பாரிய வீடுகளை வழங்க மாட்டோம். செல்வதற்கு வழியில்லை என்றால் இருவர் வாழக்கூடிய அளவிலான வீடொன்றை வழங்குவோம். அதேவேளை எமக்கு பல சவால்கள் உள்ளன. அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். எனினும் அவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். அரசொன்று ஆட்சிக்கு வந்து நிலையான நிலைமையை ஏற்படுத்துவதற்கு சிறிது காலம் எடுக்கும். அந்த காலப்பகுதிக்குள் குறுக்கு வழியில் வீழ்த்துவதற்கு முற்படுகின்றனர். கடந்த காலங்களில் பல அணிகள் இருந்தன. எல்லாம் ஒன்றாக இணைந்து விட்டனர். அவர்களின் எண்ணம் ஈடேறாது. மக்கள் எமது பக்கம் உள்ளனர். எமது பயணத்திற்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள். வெற்றியை நோக்கி செல்ல எமது பங்களிப்பை வழங்குவார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோவிலடியை சேர்ந்த 28 வயதுடைய தங்கவேல் விபூசன் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், உயிரிழந்த இளைஞன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவராவார். இருப்பினும் 2 வருடங்களாக வேலை கிடைக்காத காரணத்தினால் நேற்றைய தினம் தனது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எமது விருப்பப்படி சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்தோடு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதன் நடைமுறை பின்பற்றப்பட்டால் எமது செயல்பாடுகள் முன்னோக்கி செல்லும் எனவும் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தற்போது கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் உறுதியான தீர்வை வழங்க வேண்டும் எனவும் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். அரசு துறையில் 35,000 வேலையற்ற பட்டதாரிகளை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக துணை அமைச்சர் ஏரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். இந்த மாத இறுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள 2025 வரவு செலவு திட்டத்தில் இந்த திட்டம் சேர்க்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் வருடாந்தம் அரசு பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறும் பட்டதாரிகள் அரசு வேலைவாய்ப்பை நம்பியே இருக்கின்றனர். இவர்களின் எதிர்பார்ப்பிற்கேற்ப அரசால் வேலைவாய்ப்பை வழங்க முடியாதுள்ளது என்பதே உண்மையாகும். அண்மையில் கூட யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வேலைவாய்ப்பை வழங்க கோரி பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அரசு துறையை மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் என வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழிலமைச்சர் பேராசிரியர்
ரணில் ஜெயந்த பெர்னாண்டோ அண்மையில் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொரோனாகலையில் நடைபெற்று மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். யாழ் மக்கள் முதன்முறையாக தெற்கு அரசு மீது, தெற்கு தலைவர்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளதை காண முடிந்தது. இது மிக முக்கியமாகும். வடக்கில் உள்ள சில தலைவர்கள் தனிநாடு தருகின்றோம் என கூறிய போதும் அரசியல் பரம்பரையில் வந்தவர்கள் இருக்கின்ற போதிலும் மக்கள் எம்மை தேர்வு செய்தனர். அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டும். எம்மிடையே மீண்டும் பிரிவினைவாதம், போர், நம்பிக்கையீனம் என்பன இல்லாத அனைவரும் ஒன்றிணையக்கூடிய நாடொன்றை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்குரிய ஆசிர்வாதம் வடக்கு மக்களிடமிருந்து கிடைத்துள்ளது. 30 வருட கால போர் மற்றும் அரசியல் காரணங்களால் வடக்கு பகுதிக்கு அபிவிருத்திகள் சென்றடையவில்லை. அந்த பகுதி மக்களின் பிரச்சினைகளை வேகமாக தீர்க்க வேண்டும். இது எமது பிரதான கடமையாகும். இனவாதம் மற்றும் மதவாதம் தலை தூக்குவதற்கு நாம் இடமளியோம். தேசிய சமத்துவத்தை கட்டியெழுப்புவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரிசி இறக்குமதியின் போது பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர அறிவித்துள்ளார். அத்தோடு அரசாங்கத்திற்கும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையில் இருந்து வரும் ஒப்பந்தம் காரணமாகவே அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை இதுவரை தெரிவிக்காமல் இருக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கான பொறுப்பை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. வெளிநாடுகளிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யாவிட்டாலும் இறக்குமதி செய்வதாக தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சந்தைக்கு அரிசி விநியோகிப்பதை வரையறை செய்வார்கள். அரிசி விலை அதிகரிக்கும் என அவர்களுக்கு தெரியும். பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசி மற்றும் நெல்லை மறைத்து வைத்திருக்கின்றார்கள். வரலாற்றில் இந்த முறைதான் அரிசி ஆலை உரிமையாளர்கள் பாரிய அளவில் லாபம் ஈட்டியிருக்கின்றார்கள் என்பதை பொறுப்புடன் தெரிவிக்கின்றேன். ஏனெனில் 200 ரூபாவுக்கு மேல் அரிசி விலை அதிகரிக்க இல்லை. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாகவே 4 கேள்விகள் கோரல்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் குறை காணவும் விமர்சிக்கவுமே இவர்கள் திறமையானவர்கள். ஆனால் வேலை செய்ய இவர்களிடம் திறமையானவர்கள் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு மேலும் பணம் சம்பாதித்துக் கொள்ளவே அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை தெரிவிக்காமல் இருக்கின்றது. இது அரசாங்கம் அவர்களுடன் மேற்கொண்டு வரும் கொடுக்கல் வாங்கலாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதால் அனைத்து மக்களும் முடிந்தவரை முகக்கவசங்களை அணியுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவுறுத்தலை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் நேற்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி நேற்றைய தினம் காற்றின் தர குறியீடு 85 முதல் 128ற்கு இடைப்பட்ட அளவில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் வவுனியா, நுவரெலியா, புத்தளம், முல்லைத்தீவு, பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய நகரங்களில் காற்றின் தர குறியீடு மிதமான மட்டத்தில் காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது.